முத்துராஜ் மேல்மட்ட அளவுக்கு இருக்கான்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் கேட்டிருக்காங்க உண்மை. அதனால தான் அவங்களே வர சொல்லிருக்கிறோம். முத்துராஜாவையும் ஊடகங்களில் போட்டிருக்கிற சுதர்சனத்தையும் குட்டி நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது உண்மை. அங்கே தான் சந்தேகம் கிளம்புது. அதை நாம் போய் நேரடியாக இப்போ விசாரணை நடந்திருக்கிற விஷயத்தில் ரெக்கார்டு கிடையாது. இவர் இப்போ ரத்தம் சாட்சியமாக இருக்காங்க. அதுலேருந்து அங்கே சந்தேகம் வருகிறது. நிச்சயமாக இருக்கலாம், மேலதிகாரிகளுக்கு இருக்கலாம், சந்தேகம் இல்லை. எங்களை பொறுத்தவரை ஸ்ரீமதி வழக்கை போல காவல்துறை நடத்துகிற அத்தனை புலன் விசாரணை நேர்மையை சொல்லிட முடியாது. இட் ஷுட் பி ஓப்பன், டிரான்ஸ்பரண்ட் அக்கார்டிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் சிஆர்பிசி. அதான் தேவை. எப்பயுமே ஒரு புகார் கொடுத்திருக்கிற காரணத்தினாலேயே அந்த புகார்களுக்கெல்லாம் உண்மைன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இட் மே பி ஃபவுண்ட் அவுட் தட் somebody would have been a perpetrator of the crime. அந்த மாதிரி போக மாட்டேங்குது. நாங்கள் கேட்கறது ஒன்றே ஒன்று தான். 26/12/2022 இந்த சம்பவம் நடந்த போது எந்த காரணத்திற்காக காவல்துறை முன்னிலையிலேயே வட்டாட்சியரும் பிடிஓவும் தலைவரும் அந்த தண்ணியை வந்து அகற்றிருக்க வேணும்? அந்த தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணாத காரணம் என்ன? மூல காரணமாக இருக்கக்கூடிய தடயத்தை அழித்து விட்டு பின்னால போய் இலை செடிக்கூடிய பிச்சை அப்படி முடியும். வேறு இருக்குது நம்மகிட்ட. அடிவேர்லேருந்து பிடிச்சா தான் உண்மை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பண்ணாதிலிருந்தே சந்தேகம் தலைக்கிறதுக்கு தான் கூட்டம். அதுதான் கேட்குறேன். நாம் இன்வெஸ்டிகேஷனில் சார்ஜ் சரியான கேள்வி தான். சரி, அதை நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ சட்டம் முடிஞ்சுன்னா வந்தாருமில்ல. அதுதான் நான் கேட்குறது. நாம் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் 173 சப்ளாஸ் 8 சிஆர்பிசியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தான் விவரம் கிடைக்கும். எனக்கு போறாமே அதுக்கு வந்து எஃப்ஐஆர் கிடைக்கும். எஃப்ஐஆர்லேருந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இருக்கிற அந்த பார்ட்டு பூரா தட் இஸ் வித்தின் த டொமைன் ஆஃப் த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். நார்மலி நோபடி கேன் இன்டர்வியூன் அதில் கோர்ட்டே. இப்போ நாம் சொல்ல முடியாமல் இருக்குது. நாங்கள் அதான் கேட்கணும். முதல்ல கிடைத்திருக்கிற முக்கியமான தடயம் அந்த தொட்டியில் வந்து மலத்தோடு கலந்திருக்கிற தண்ணீர் தொட்டியை ஏன் அகற்றினீர்கள், யாரால் அகற்றப்பட்டது, அதைத்தானே நீங்கள் வந்து சோதனைக்கு எடுத்திருக்க வேணும். அப்படி சோதனைக்கு எடுக்காமல் அகற்றிய போது இருந்தவர்களை எல்லாம் இதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது நியதி. அப்படி பண்ணாமல் நீங்கள் கடைசியில் கொண்டு எங்கே வந்து முடிக்கிறீங்க? ஹைகோர்ட்டில் வந்து சிபிஐக்கு மாற்றணும், 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்ன பிறகு இந்த மாதிரி வரதான் நமக்கு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. சரியான கேள்வி. மேற்பட்டுமல்ல, அந்த மக்கள் வந்து மனுவா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஏன் அந்த வந்து தொட்டி தண்ணீர் இருக்கிற போது இவ்வளவு அதிகாரிகள் இருக்கிற போது அதை வந்து அகற்றினீங்க, அவங்களே விசாரணை உட்படுத்துன்னு சொல்லி மக்களே மனுவா கொடுத்துருக்காங்க.